यौवराज्ये नियोजितः मुनिवेशि निषेवितं व्रतोपवासपरया भवितव्यं त्वया नघे कल्यमुत्थाय देवानां कृत्वा पूजां यथाविधि वन्दितव्यो दशरथः पिता मम जने. ராமர் வரும்பொழுதே அவருக்கு மனசுல ஒரு கவலை, ஐயோ சீதை நம்ம அப்படி வரத்தை கொடுத்துட்டாரேன்னு அப்பாவை தப்பா நினைச்சிடுவாளா, இல்ல நம்மளையே வெறும் ஏமாளி இப்படி எழுந்து நிக்கிறார் பத்தியா ராஜ்யத்தன்னு தன்னை தப்பா நினைச்சிட போறாளே, இதை எப்படி சீதை கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கவலையோட அப்படி உள்ள வரும்பொழுதே ராமர் முகத்தை பார்த்த உடனேயே சீதைக்கு தெரியறது ஏதோ சரியில்லை அப்படின்னு ஓடி வரவேற்று தாமரை போன்ற உங்களினுடைய கண்கள் இப்ப அந்த சோபை எப்பவும் இருக்கிற சோபையா அதுல காணலையே, சாமரம் போட்டு உங்க கூட வரணுமே, அந்த சாமரம் போடுறவாள காணல, இல்ல வெண்கொற்ற குடையோடு இன்று நீங்க வரணும், அந்த வெண்கொற்ற குடையும் இல்லை, மாகதர்கள் வந்திமார்கள் எல்லாம் புகழ் பாடிக்கொண்டு வருவாளே அவர்கள் யாரையும் காணல, இப்படி எந்த விதமான ராஜ உபச்சாரமும் இல்லாமல் இப்படி வந்திருக்கீர்களே, ஒரு புஷ்ய ரதம் தங்கத்தினால் ஆன புஷ்ய ரதம் அப்படி வரணும், சத்ருஞ்சயங்கிற யானை உங்களுக்கு முன்னாடி வரணும் விசாரிக்க அப்படி மெதுவா ஆரம்பிக்கிறார். குலே மகதி சம்பூதே, உயர்ந்த குலத்தில் பிறந்தவளே, உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் மட்டும் இல்ல தர்மம் தெரிந்தவள், தர்மக்கே, தர்மம் தெரிஞ்சிருந்தா போராது, தர்மச்சாரிணி, தர்மத்தை நீ அனுஷ்டிக்க கூடியவளும் கூட என்று சொல்லி ஆரம்பிக்கிற. சீதை பாக்குறா, என்னடா பீடிகையெல்லாம் ரொம்ப பெருசா பலமா இருக்கே, பெரிய குலத்தில் பிறந்தவள், அப்படி உனக்கு தெரியாத தர்மம் இல்லம்மா, நீ அப்படி எப்பவும் தர்மத்துல நிற்க கூடியவள்மா அப்படின்னுட்டுலாம் இப்படி சொல்றாரே, என்ன சொல்ல போறார் அப்படின்ட்டு அவ பாக்குறா. அம்மா, அப்பா ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சிருக்க, வனராஜ்யம் அயோத்தி ராஜ்யம்.